ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம். ஒரு கப் வந்து பச்சரிசி, 1/4 கப் வந்து சிறுபருப்பு, கொஞ்சமாக வந்து பால் ஊற்றிக்கிறேன். 3 விசில் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு வந்து 4 ஸ்பூன் நெய், கொஞ்சம் நிறைய நெய் விட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து எந்த அளவுக்கு நம்ம நெய் விடுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சக்கரை பொங்கலும் கட்டியாகாமல் கொஞ்சம் தளன்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நெய் உருகுனதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ, முந்திரி, கிஸ்மிஸ், அந்த காஞ்ச திராட்சைலாம் பிடிக்குன்னா போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் எங்கள் எல்லாருக்குமே முந்திரி தான் பிடிக்கும். அதனால் முந்திரி நல்லா இது பண்ணி நல்லா ப்ரௌனிஷ் ஆகிறதுக்கு கிண்டிகிட்டு இருக்கும்போது ஏலக்காவை நான் இதிலே போட்டுக்கிறேன். ஏன்னா அதில் போய் ஸ்மெல் வராது இப்போ தட்டி போட்டானாலும். இப்போ நல்லா கொஞ்சம் பால் ஊற்றிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் போட்டுக்கோங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பால், கொஞ்சம் வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்ச நெய், முந்திரி எல்லாமே அதில் போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போதும், அதுக்கு மேலே ரொம்ப வேண்டாம். 2 நிமிஷம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து டேஸ்டியான சக்கரை பொங்கல் ரெடி. இப்போ இந்த சக்கரை பொங்கல் நம்ம வந்து எப்படி சர்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். அவ்வளோதான். நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு நல்ல வேறு ஏதாவது வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.